அஜித் தற்போது பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் தனது 62வது படத்தில் கமிட்டாகியுள்ளார். வேரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் படங்களைத் தொடர்ந்து அஜித்தின் ராசியான முதல் எழுத்தான வீல்தான் இந்த முறையும் விடாமுயற்சி என டைட்டில் உள்ளது. இந்த டைட்டிலை அஜித் ரசிகர்கள் கொண்டாடினாலும் நெட்டிசன்களால் பலவிதமாக ட்ரோல் செய்யப்பட்டது. இதன் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ஷூட்டிங்கை இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கவுள்ளனர். தற்போது இப்படத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் செய்ய பிளான் போட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதற்கு பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கவுள்ளார். இப்படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கவுள்ளது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்திற்காக மகள் திருமேனிக்கு பேசப்பட்டுள்ள சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் மகள் திருமேனிக்கு ரூபாய் 10 கோடி சம்பளம் கொடுக்க முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படத்தில் அஜித்தின் வேர் டூர் பயணத்தின் சுவாரஸ்யங்களையும் சாகசங்களையும் டாக்குமெண்ட்ரியாக எடுக்கலாம் என எதிர்பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் போஸ்டரில் சுழல் இடம்பெற்று இருப்பதால் ஒரு கப்பல் பயணத்தை அடிப்படையாக கொண்டு கதை உருவாக்கலாம் என்று கூறப்படுகிறது. முதலில் இப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்தார். ஆனால் அவரது கதை அஜித்துக்கு பிடிக்காததால் லைகா நிறுவனத்திடம் சொல்லி அவரை நீக்க சொன்னார். பின்னர் மகள் திருமேனியின் கதை அவருக்கு பிடித்துப்போக அவரை ஒப்பந்தம் செய்துவிட்டனர். விடாமுயற்சி படத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் செய்ய பிளான் போட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் நேபாளம், பூடான் நாடுகளுக்கு பைக் சென்றுள்ள அஜித் விரைவில் சென்னை திரும்புகிறாராம். அதன் பின்னர் வரும் 22ஆம் தேதி விடாமுயற்சி படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கவுள்ளதாம். விடாமுயற்சி படத்தின் மொத்த படப்பிடிப்பையும் 70 முதல் 90 நாட்களுக்குள் முடிக்க மகள் திருமேனி பிளான் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக ஏகே 62 படத்தை விஜயின் லியோவுடன் களமிறக்க அஜித் முடிவு செய்திருந்தார். ஆனால் விக்னேஷ் சிவன் விலகல், மகள் திருமேனி என்றி சிரிப் பைனலிசிங் என டைட்டில் அப்டேட்டை வெளியிடவே மே மாதம் ஆகிவிட்டது. அதனால் அடுத்தாண்டு பொங்கலுக்கு வெளியிட அஜித் ஓகே சொல்லிவிட்டாராம். கமலின் இந்தியன் 2, சூர்யாவின் கங்குவா படங்களும் அடுத்தாண்டு பொங்கலுக்குத்தான் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. இதனால் இந்தாண்டு விஜயின் வாரிசுடன் மோதிய அஜித் அடுத்தாண்டு கமல், சூர்யா ஆகியோருடன் மல்லுக்கட்ட ரெடியாகிவிட்டார். அதே நேரம் கமலின் இந்தியன் 2, அஜித்தின் விடாமுயற்சி 2 படங்களுமே லைகா தயாரிப்பில் உருவாவதால் பொங்கல் ரிலீஸில் இது சாத்தியமா எனவும் தெரியவில்லை. ஆனால் மிக குறுகிய காலத்தில் விடாமுயற்சி படத்தை வெளியிட மகள் திருமேனி குழுவினர் ரெடியாகிவிட்டார்களாம். ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகும் விடாமுயற்சி அஜித் ரசிகர்களுக்கு தரமான ட்ரீட்டாக அமையும் எனவும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்த படத்தின் ரிலீஸ் எப்போது என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்.